பிரான்ஸ் லூர்து நகர்ல அன்னை மரியாளுக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதோட நினைவா தான் உலகம் முழுசும் தூய லூர்து அன்னை ஆலயம் கட்டப்பட்டிருது. லூர்து அன்னை தேவாலயம் இந்தியாவில் தமிழ்நாட்டுல திருச்சிராப்பள்ளி நகர்ல அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா காலோ கத்தோலிக்க வடிவமைப்புல தான் இந்த தேவாலயம் கட்டப்பட்டுள்ளது. இது 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான 22 தேவாலயங்கள் இருக்கு. அதுல ஒரு தேவாலயம் இது செயின்ட் ஜோசப் கல்லூரி மேல்நிலை பள்ளி. நம்ம அப்துல் கலாம் ஐயா படிச்ச கல்லூரி வளாகத்துல தான் நிறுவியிருக்காங்க. இந்த தேவாலயம் நகர்ல ஒரு முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்றா கருதப்படுது. இப்ப டிஎன்பிஎஸ்சி இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்லலாம் இந்த பத்தி தேவாலயத்தை திருச்சியில இருக்காங்க இந்த கேண்டிடேட் அப்படின்னா இந்த தேவாலயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை பத்தி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதனால எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். 1895ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த கட்டுமான பணிகள் 1903 ஆண்டு தான் நிறைவு பெற்று பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. இந்த கோபுரத்தின் நடுவுல பாத்தீங்கன்னா புனித இக்னேஷியஸ், புனித பிரான்சிஸ் சேவியர், இயேசுவின் திரு இருதயம், புனித பீட்டர் மற்றும் புனித ஜான் டி பிரிட்டோ அவங்களோட உருவங்கள்லாம் இருக்குது. இது தேவாலயத்தோட குறிப்பிடத்தக்க அம்சமா இருக்குது. அப்புறம் புதுப்பிக்கப்பட்ட தேவாலயம் 1998 பிப்ரவரி 10ஆம் தேதி அர்ப்பிக்கப்படுது. மேலும் சிலுவை வழியில 1999ஆம் ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அது வைக்கிறாங்க. இந்த தேவாலயத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பூர்வீக பொருட்கள் கைவினைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களால கட்டப்பட்ட கோதிக் பாணி தேவாலயத்தின் ஒரு ஆய்வே வைக்கிறாங்க. தேவதைகளின் அன்னை தேவாலயத்துல பிரார்த்தனைகள் அப்புறம் தினசரி சேவையுடன் செயல்படும் ஒரு தேவாலயமாகும். ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ பிரிவை தான் பின்பற்றாங்க. இந்த தேவாலயத்துல இருக்க தேவாலயத்தோட அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி பாத்தீங்கன்னா ஃபாதர் ஏஜே செலி கோதி கட்டிடக்கல்ல பாணியை பரிந்துரைக்கிறாரு. அந்த நேரத்திலே ஃபாதர் லூயிஸ் கார்னியர் நார்மன் கட்டிடக்கலை பாணியை பரிந்துரைக்கிறாங்க. திருநெல்வேலியில பிறந்த கொத்தனார் சௌரிமுத்து தான் இதற்கு செய்ய நல்ல கொத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜோசப் கல்லூரியோட முதல்வர் ஜோசப் பேய் அவங்களால கொத்தனார் அப்படின்னு அடையாளம் காணப்படுறாரு. இவர் சௌரிமுத்துங்கிறவர் ஜனவரி 1890ல திருச்சிராப்பள்ளி பிஷப் ரிட்டையர்ட் ரெவென்யூ அலெக்சிஸ் கேனோஸ் அவங்க தான் அடிக்கல் நாட்டுறாங்க.